குஜராத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு டீ ஆத்தினவர் உலக நாடுகள்லாம் போற்றும் அளவுக்கு, அமெரிக்க ட்ரம்பே பயப்படுற அளவுக்கு, பியூட்டின் மரியாதை கொடுக்குற அளவுக்கு, இந்தியாவில் எந்த பிரதமரும் வாங்காத அளவுக்கு 40 நாடுகளின் உயரிய விருதுகளை வாங்கின பிரைம் மினிஸ்டர் இந்த ஒரு தூரம் வந்திருக்காருன்னா இதற்கு காரணம் அதிர்ஷ்டமோ ஃப்ளூக்கோ லக்கோ இல்ல, ஹார்ட் ஒர்க். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. அவர் இளம் வயதிலேயே இந்துத்துவா கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். 15 ஆண்டு காலம் அவர் RSS பிரச்சாரத்தில் இருந்தார், சங்காவில் இருந்தார். அப்புறம் 15 ஆண்டுகள் கட்சியில் இருந்தார். அப்புறம் 14-15 ஆண்டுகள் குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார். அப்புறம் 10-11 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அத்வானி ரத யாத்திரை நடத்தும் போது அது சாரதியா ஒருத்தர் தேவைப்பட்டது. மோடி அந்த ட்ரிப்பையே கோஆர்டினேட் பண்ணார். அத்வானியோட ரத யாத்திரை எங்கே போகிறது, எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, அதை பார்த்து வியந்த அத்வானி அவரை கட்சியின் பொது செயலாளராக நியமித்தார். எடுத்தவனே சீஃப் மினிஸ்டர், மந்திரியாவோ துணை மந்திரியாவோ அந்த மாதிரி இல்லாமல் டேரக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ட்டெலாம் கேட்டிருக்கேன் மோடியோட வளர்ச்சி அப்படின்னு. நிறைய கத்துண்டார். குஜராத் இந்தியாவோட முதல் மாநிலமாக இன்னைக்கு திகழ்றதுன்னா அதற்கு காரணம் முதல்ல விதை போட்டது மோடி தான். அது புல்லட் ட்ரெயின் ஆட்டம், ஹைவே ஆட்டம். குஜராத்தில் ஒரு இதுக்கு முன்பு குஜராத் பீகார் மாதிரி இருந்தது. மோடி ரொம்ப அதிகம் மதிக்கக்கூடிய முதலமைச்சர் வாஜ்பாய். குஜராத் சம்பவம் போது மோடி ராஜினாமா பண்ணணும்னு குரல் இருந்தது. கட்சிக்குள்ளே குரல் இருந்தது. அத்வானி, அருண் ஜேட்லி எல்லாம் பண்ணாங்க. அப்போ வாஜ்பாய் சொன்னா இல்ல, வாஜ்பாய் மோடியை செல்லமா நரேந்திரான்னு கூப்பிடுவார். நரேந்திரா தப்பு பண்ணல, வாய மூடுங்க அப்படின்னு வாஜ்பாய் சொன்ன எல்லாம் வாய மூடிட்டாங்க. கூட்டணி கூட அமித்ஷாட்ட விட்டார், நீங்களே முடியும். ஏன்னா அமித்ஷா மேல மோடிக்கு ஒரு அபரீதமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா அமித்ஷா ஒரு லாயல் ஒர்க்கர். மோடி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். ஆனா மோடி எதிர்பார்க்கறத விட 200 மடங்கு 300 மடங்கு அதிகமா செயல்பட்டார். மோடிக்கோசரம் சிறை சென்றார், காட்டி கொடுக்கல. அவரை காட்டி கொடுக்க சொல்லி எவ்வளவோ பிரஷர் போட்டாங்க அமித்ஷா. நீ மோடியை மட்டும் கை காமிச்சிரு, உன்னை நான் வெளியில விட்டுறேன், என்ன வேணா பண்றேன், நான் செத்தா கூட மோடியை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற கொள்கையில் இருந்தார். RSS நினைச்சது மோடி பிரதமராக வருவார், அவர் வேலையை பண்ணார், ஒழுங்கா போனார், லஞ்சம் ஊழல் இருக்காது, ஏதோ வாஜ்பாய் மாதிரி பண்ணுவார். இவர் எங்கேயோன்னா போயிட்டார். இப்போ நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு போயிட்டார். RSSக்கு என்ன பயத்தை உண்டாக்குறதுன்னா இவர் நிரந்தரமா இருந்துட்டார்னா என்ன பண்றது, அந்த ஒரு பயம் உள்ள. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். நடப்பு அரசியலை பத்தி உங்ககிட்ட கேட்க போறது கிடையாது. மோடியுடைய கடந்து வந்த அரசியல் பாதையை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு RSS பிரச்சாரத்தில் ஆரம்பித்து குஜராத்தினுடைய முதல்வர், இந்தியாவுடைய பிரதமர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய நிலையை மோடி அடைஞ்சிருக்காரு. அந்த பயணத்தை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். மோடியினுடைய முதல்ல RSS கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். மோடியினுடைய RSS பயணம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி RSSக்குள்ளே வந்தார், RSSல அவருக்கு என்ன மாதிரியான பணிகள் கொடுத்தாங்க, குறிப்பாக அந்த எமர்ஜென்சி காலகட்டங்களில் தலைமறைவாக இருந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ வெளியிலலாம் வந்திருக்கு. ஸோ அந்த காலத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 19 இல்லை 20 வயசில் பொது வாழ்க்கைக்கு வந்தார்னு நினைக்கிறேன். 15 ஆண்டு காலம் அவர் RSS பிரச்சாரத்தில் இருந்தார், சங்காவில் இருந்தார். அப்புறம் 15 ஆண்டுகள் கட்சியில் இருந்தார். அப்புறம் 14-15 ஆண்டுகள் குஜராத்தோட சிஎம்மாக இருந்தார். அப்புறம் 10-11 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அவர் இளம் வயதிலேயே இந்துத்துவா கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அவர் ஃபேமிலியில் ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. இவர் அப்படியே மீட்டிங் போய் அது போய் அந்த மாதிரி கலந்து பண்ணிட்டுருக்கார். ஸோ அவர் ஸ்கூல் முடித்தாருன்னு தான் நான் கேள்விப்படுறேன். முடிச்சுட்டு ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணிட்டார். அவரை குஜராத்தில் அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஸோ பல்வேறு எதிர்ப்புகள் RSS பிஜேபிக்கு அந்த காலத்திலேயே உண்டு பண்ணியாச்சு. இவரெல்லாம் அரசியல் வரும்போது பிஜேபி குஜராத்தில் ஒன்றுமே இல்லை, பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது.
ஸோ இவர் இறங்கி களத்தில் வேலை செஞ்சு காங்கிரஸுக்கு டஃப் ஃபைட் கொடுத்தார். அந்த ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்ட் அவருக்கு அந்த 15 ஆண்டுகள் கழித்து பிஜேபியில் வரும்பொழுது கை கொடுத்தது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல எப்படி ட்ரைனிங்னா முழுக்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஐடியாலஜிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஓட்டிக்கால் நிர்வாக திறமை எப்படி பண்ணுறது, கொள்கைகள் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, மக்கள் தொடர்பு எல்லாமே ஆர்எஸ்எஸ்ல கற்றுக் கொடுத்துருவோம். அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி. அந்த ட்ரைனிங் கிரவுண்ட் வழியாக வந்த தலைவர்கள் தான் இப்பொழுது நடைமுறையில் டாப் லெவலில் இருக்காங்க. நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அவங்கெல்லாம் அந்த மாதிரி அடிமட்டத்திலேருந்து வந்தவர்கள். தமிழ்நாட்டில் எல் கணேசன், எச் ராஜா, ஜனா கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி வந்தவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் மோடி உள்ளே வந்தார். அப்புறம் அவர் வந்து டெல்லி தலைமை அத்வானியோட கவனத்துக்கு வந்தார். அவர் எப்படி வந்தார்? அந்த அத்வானி ரத யாத்திரை நடத்தும் போது அது சாரதியாக ஒருத்தர் தேவைப்பட்டது. அப்போ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள்னு இவர் எடுத்து உள்ளே போட்டாங்க. சரி. அப்போ அத்வானியோட மதிப்புக்கு ஒரு பெருமதிப்பை பெற்றார் அந்த பீரியடில். ஏன்னா கோஆர்டினேஷன் எப்படி செங்கோட்டையன் ஜெயலலிதா கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி மோடி வந்து அந்த ட்ரிப்பையே கோஆர்டினேட் பண்ணார். அத்வானியோடைய ரத யாத்திரை எங்கே போகிறது, எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, அதை பார்த்து வியந்த அத்வானி அவரை கட்சியின் பொதுச் செயலாளராக நியமித்தார். அதாவது குஜராத் பாஜகவுக்கு, அகில இந்திய பாஜகவுக்கு முதல்ல குஜராத்தில் செக்ரட்டரியாக இருந்தார். சின்ன போஸ்டில் இருந்தார். அகில இந்திய செக்ரட்டரி. அதுக்கு இடையில வந்து ஒரு 2 ஆண்டு காலம் அவர் அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க வாழ் பிஜேபி ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிஜேபி ஆரம்பிக்கிற பொறுப்பை வாஜ்பாய் அவர்கிட்ட கொடுத்தார். இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கோம். அதை திறம்பட நடத்தி கொடுத்தார். அது வந்து 1999 2000 2001 சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், குஜராத் சீஃப் மினிஸ்டர். அது ஆகிறதுக்கு காரணம், முதல் காரணம் வாஜ்பாயோட ஆதரவு. வாஜ்பாய் சொன்னாராம் இவர் எடுத்து போடுங்க. ஏன்னா குஜராத்தில் வந்து அப்போ பிஜேபி ஆட்சி, இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சது பாஜக குஜராத்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் தான் கர்நாடகா, முதல்ல பிடிச்ச குஜராத் தான். குஜராத்தில் ஒரே உள்கட்சி தகராறு, சண்டை, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மை இருந்ததுனால அத்வானியும் வாஜ்பாயும் ஃபெடப் ஆகி இந்த விவரத்துக்கு போடு, என்ன பண்ணுறாரு பார்க்கலான்னு. மோடிக்கு அது ஒரு புது அனுபவம். எடுத்தவொடனே சீஃப் மினிஸ்டர், மந்திரியாவோ துணை மந்திரியாவோ அந்த மாதிரி இல்லாமல் டேரக்டாக சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து நான் அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ட்டெலாம் கேட்டிருக்கேன் மோடியோட வளர்ச்சி அப்படின்னு. நிறைய கற்றுண்டாராம். அசம்பிளியில் இருந்து உட்காந்துட்டு ஒன்றுன்னா தெரியும். இத்தனைக்கும் அவர் வந்து ஃபாரினில் போய் படிக்கலை, ஜேஎன்யூவில் படிக்கலை, பெரிய சட்டப்படிப்பு ஏன்னா முக்கால்வாசி அரசியல்வாதிகள் லாயராக இருப்பாங்க. ஆமாம், லாயராக இருந்து வருவாங்க, இல்லை எம்ஏ பண்ணியிருப்பாங்க, பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. படிப்பை விட அனுபவத்தில் அதிக அக்கறை கொண்டவர் மோடி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டார். இன்ஃபேக்ட் யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவரே போய் பார்த்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாத மனிதராக முதலில் குஜராத் சீஃப் மினிஸ்டராக வந்தார். வந்து குஜராத்துக்கு எக்கச்சக்க வேலையை பண்ணி கொடுத்தார். குஜராத் இந்தியாவோட முதல் மாநிலமாக இன்றைக்கி திகழ்றதுன்னா அதற்கு காரணம் முதல்ல விதை போட்டது மோடி தான். அது வந்து புல்லட் ட்ரெயின் ஆகட்டும், ஹைவே ஆகட்டும், குஜராத்தில் இதுக்கு முன்பு குஜராத் வந்து பீகார் மாதிரி இருந்தது, அவ்வளோ ஒரு க்ஷீணமாக இருந்தது. அந்த குஜராத்தை தலைகீழாக மாற்றி போட்டு வெளிநாட்டு முதலீடுகளை குஜராத்தில் இழுக்கிறதுல, இன்ஃபேக்ட் வெளிநாட்டு முதலீடுகளை இந்தியாவில் இழுப்பதின் முதல் 2 சீஃப் மினிஸ்டரில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடும் மோடியும் தான் முதல்ல இருப்பாங்க. நான் சொல்கிறது 2000 பீரியடில், லேட் 90s 2000 ஆர் மேபி அந்த பீரியட் 90s பீரியடில். ஸோ வெளிநாட்டு முதலீடு வரணுங்கிறதுல மோடி ரொம்ப கீனாக இருந்து குஜராத்தை டெவலப் பண்ணார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை குஜராத்தில் சிறப்பாக செயல்பட்டதுனால அவர் பிரதமராக வர அளவுக்கு உதவி பண்ணிது. ஏன்னா குஜராத்தில் ஒரு டெவலப்மெண்டல்
அவரோட ஆக்டிவிட்டி, இது நடுவில் குஜராத் கலவரம் நடந்தது, கோத்ரா நடந்தது, எல்லாம் நடந்தது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தையும் தாண்டி அவரால் வட முடிஞ்சது காரணமே அவரோட கடுமையான உழைப்புன்னு சொல்கிறேன். ஓகே சார், இன்னொரு கேள்வி என்கிட்ட இருக்குது சார். ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபி, அதாவது ஆர்எஸ்எஸ் தான் தாய் அமைப்பு, பிஜேபி வந்து அரசியல் பிரிவு, அதுவும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்க்கு ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் இந்த துணை அமைப்புகளுக்கு ஆள் போடுவாங்க, பிஜேபிக்கு வந்து நிர்வாகிகளை வந்து அங்கே கொடுப்பாங்க. ஒரு தாய் பேரண்ட் பாடிங்கிறதுனால இங்கேருந்து பல்வேறு அமைப்புகளுக்கு ஆள் போவாங்க. குறிப்பாக பிஜேபிக்கு வந்து எல்லாருமே அனுப்பிச்சிட மாட்டாங்க. சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பிஜேபிக்கு அனுப்ப மாட்டாங்க. சங்கத்துல இருந்து எப்படி வந்து பிஜேபிக்கு போனாரு, அதாவது ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரத்துல இருந்து எப்படி வந்து அரசியல் கட்சிக்குள்ளார எப்படி போனாரு, அதுக்கு யார் சார் மோடிக்கு ஹெல்ப் பண்ணது? நீங்க சொல்ற மாதிரி 80% ஆர்எஸ்எஸ் காரர்கள் முகம் தெரியாதவர்கள். இப்போ மோகன் பகவத்தை இந்தியாவில் எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது, பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும். திருச்சி மதுரையில் போய் யார் மோகன் பகவத் தான் தெரியாதும்பாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸோட கொள்கை முகம் தெரியக்கூடாது, பேப்பரில் பேர் வரக்கூடாது. இப்போ தத்தாத்திரேய அசம்போலாம் ஜேர்னலிஸ்டுக்கே பாதி பேருக்கு தெரியாது. ஓகே, நம்ம தெரியும் நம்ம பேசுறதுனால. ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அணி, அமைதி, அது பாட்டுக்கு சேவா பாரதின்னு ஒன்று இருக்குது. இந்தியாவில் எங்கே துயரம் நடந்தாலும் முதல்ல ஆள் அனுப்புறது தான். ரெட் கிராஸ் மாதிரி அவனை காயம்பட்ட உதவி பண்ணுறது, மருத்துவ உதவி, சாப்பாடு பண்ணி போடுறது, சேவைக்கு உட்பட்ட ஒரு சேவா பாரதி. அந்த மாதிரி நிறையா இருக்குது. படிப்புக்கு சொல்லித்தரத்துக்கு இருக்குது, ஸ்கூல் நடத்துகிறாங்க, நிறைய காரியம் பண்ணிட்டு வராங்க. அரசியல் கலப்பு இல்லாது. ஆனால் அரசியல் ட்ரைனிங் கொடுக்கப்படுமான கண்டிப்பாக கொடுக்கப்படுது. ஓகே, ஆர்எஸ்எஸ்ல உள்ள அனைவருக்குமே இந்துத்துவா பற்றியும் தேசியத்தை பற்றியும் தெய்வீகத்தை பற்றியும் ட்ரைனிங் கிளாஸ் மாதிரி எடுப்பாங்க. பைடெக்னு பேர். ஓகே, கிளாஸில் உட்கார வச்சு பாடம் எடுப்பாங்க. ஓகே, எக்ஸாமை தவிர மீது எல்லாம் உண்டு. இன்டாக்ட்ரின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஓகே, அந்த மாதிரி அவங்க மைண்டில் பதிய வைப்பாங்க. ஓகே, பதிய வச்சு ஆர்எஸ்எஸ் அப்படியே உள்ள வந்துடுவாங்க. ஓகே, அதில் குறிப்பிட்ட சிலரை மட்டும் பிஜேபிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, அந்த குறிப்பிட்ட சிலர் எடுக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் முடிவு பண்ணும், பிஜேபி தலைவர் முடிவு பண்ண முடியாது. ஓகே, மோடியோட என்ட்ரி பிஜேபியில் வரதுக்கு காரணம் அத்வானியோ வாஜ்பாயோ இல்லை. ஓகே, சுதர்ஷன் ஜின்னு ஒருத்தர் இருந்தார். மோகன் பகவத்துக்கு முன்னாடி. மோகன் பகவத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் மறையும் முறை அந்த போஸ்ட்ல இருப்பாங்க. ஆமா, அவரும் மறைஞ்சு ஆர்எஸ்எஸ் போஸ்ட்ல இருந்தா மறைஞ்சான்னு நினைக்கிறேன். சுதர்ஷன் ஜி சொன்னாரா, கட்சியை வளர்க்கறதுக்கு அப்பப்போ நம்ம அனுப்புகிறோம், ஆளை அனுப்புகிறோம். இந்த இளைஞர் திறமையானவராக இருக்கார், நல்லா பண்ணுறார். ஓகே, அமித்ஷா என்ன அப்படின்னு கேட்டாராம். சுதர்ஷன் அந்த பீரியட், இப்போவாது பரவாயில்ல, கொஞ்சம் கருத்து வேற்றுமையெல்லாம் இருக்குது. அந்த பீரியடில் பாஜகவை கண்ட்ரோல் பண்ணுறதே ஆர்எஸ்எஸ் தான். சுதர்ஷன் ஜி தான் டாப். அவருக்கு கீழே தான் முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, வாஜ்பாயி, ஜஸ்வந்த் சிங் எல்லாம் அவருக்கு கீழே தான். ஓகே, அவர் வச்சது தான் சட்டம். ஓகே, ஸோ சுதர்ஷன்ஜி கூப்பிட்டு டேக் மோடி என்னன்னா முடிஞ்சு போச்சு மேட்டர். சுதர்ஷன்ஜி வழியாக வந்தவர் தான் மோடி. குறிப்பாக மோடி வந்து குஜராத் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். 2014 அந்த பிரதமர் தேர்தல் ஒரு மிகப்பெரிய கேம்பெயின்லாம் பாஜக பண்ணாங்க. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்திலேயே வந்து மோடிக்கான பிஆர் வந்து ரொம்ப அதிகமாகலாம் செய்யப்பட்டுச்சு. பாஜகக்குள்ளேயே மோடிக்கு எதிர்ப்பாக இவர்களாம் வந்து பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம்லாம் சொல்லப்பட்டாங்க. ஒருத்தவர் அருண்ஜேட்லி, இன்னொருத்தவர் ஜஸ்வந்த் சிங், இன்னொருத்தவர் சுஷ்மா ஸ்வராஜ், இந்த லெஜண்ட்லாம் இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி குறிப்பாக அருண்ஜேட்லி வந்து ஒரு மிகப்பெரிய முகம், ஆளுமை மிக்கவர். அவரையெல்லாம் மீறி மோடி எப்படி அந்த இடத்துக்கு வந்தார் சார்? குறிப்பாக ஆர்எஸ்எஸ் உடைய முழு ஒத்துழைப்பு மோடிக்கு அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு போல இருக்கே. குறிப்பாக சீனியர்ஸ் வாஜ்பாய் இருந்தாங்க, அத்வானி இருந்தாங்க, அவங்களையும் மீறி வந்து மோடி வந்தார்னா அந்த மேஜிக் எப்படி சார் நடந்துச்சு 2014? எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியட்ல ஆர்எஸ்எஸ் ரெக்கமெண்ட் நேம் வந்து நிதின் கட்கரி. நிதின் கட்கரி கட்சி தலைவராக இருந்தவர். வெங்கையா நாயுடு, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங் எல்லாம் பாஜகவோட தலைவர்கள். ஓகே, ஓகே. வெங்கையா நாயுடு சீன்ல இல்லை, அவர் இது பண்ணியாச்சு. நிதின் கட்கரி ஆர்எஸ்எஸ் ப்ரப்போஸ் பண்ணிச்சு. ஓகே. ஆனால் வாஜ்பாயோட செல்ல பிள்ளையா இருந்ததுனால மோடிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பார்த்தீங்கன்னா மோடி வந்து ரொம்ப அதிகம் மதிக்கக்கூடிய தலைவர்கள் முதலமாவர் வாஜ்பாய். ஓகே. ஏன்னா மோடியோட வாழ்க்கையோட முதல் நிலையிலேருந்து கடைசி நிலை வரைக்கும் அவர் கூட இருந்து ஆதரித்தது
வாஜ்பாய். ஓகே. குஜராத் சம்பவம் போது மோடி ராஜினாமா பண்ணணும்னு குரல் இருந்தது. கட்சிக்குள்ள இருந்தேவா? கட்சிக்குள்ள இருந்தே குரல் இருந்தது. ஓகே. அத்வானி, அருண் ஜேட்லி எல்லாம் பண்ணாங்க. அப்போ வாஜ்பாய் சொன்னா இல்லை, நரேந்திரான் தான் கூப்பிடாரு அவர். ஓகே. வாஜ்பாய் வந்து மோடியை செல்லமா நரேந்திரான்னு கூப்பிடுவார். ஓகே. நான் பார்த்துருக்கேன். நரேந்திரா தப்பு பண்ணல, வாயை மூடுங்க அப்படின்னு வாஜ்பாய் சொன்ன எல்லாம் வாயை மூடிட்டாங்க. ஸோ அவர் காட்ஃபாதர்களில் முதல் ஒருவர். கட்சிக்கு உள்ள வரதுக்கு காரணமான சுதர்ஷன்ஜி, ரெண்டாவது அரசியலில் வந்து பிரதமர் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு வரத்துக்கு உதவி புரிஞ்சது வாஜ்பாய். ஓகே. அதுக்கப்புறம் அவரை வளர்த்துட்டார். மோடிட்டு என்ன ஒரு குணம்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி, கற்றுக்கணுங்கிற பிடிவாத குணம். ஓகே. அவர் தான் ஒரு செக்ரட்டரி சொன்னார், ஓகே, இந்த பட்ஜெட் மீட்டிங் போது நிர்மலா சீதாராமனோ அருண் ஜேட்லியோ எல்லாம் இருக்கும்பொழுது மோடிக்கு புரியுற வரைக்கும் அந்த ரூம் ஓட்டி எழுந்து வெளில போக முடியாது. ஓகே. மோடியை கன்வின்ஸ் பண்ணணும், புரிய வைக்கணும். ஓகே. கேட்பாரு இன்ஃப்ளேஷன்னா என்ன, இப்படி இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகும், எப்படி ரூபி வேல்யூ எப்படி குறையும். தட் இஸ் இது ஏதோ நீங்க பட்ஜெட் போடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்றது இல்லாம துருவி துருவி கேள்வி கேட்பாராம். அது கத்துக்கணுங்கிற எண்ணத்தில் நோக்கத்துல கேட்கிறாரே தவிர அவங்கள சோதனை பண்ணவங்க நோக்கத்தில் அவரை எக்யூப் பண்ணிக்கணும். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க, குஜராத்ல ஒரு கிராமத்துல பிறந்து ஒரு டீ ஆத்தினவர் உலக நாடுகள்ல போற்றப்படும் விஸ்வகுருவாக, அமெரிக்க ட்ரம்பே பயப்படுற அளவுக்கு, பியூட்டின் மரியாதை கொடுக்குற அளவுக்கு, உலக நாடுகள்லாம் போற்றும் அளவுக்கு, இந்தியாவில் எந்த பிரதமரும் வாங்காத அளவுக்கு 40 நாடுகளின் உயரிய விருதுகளை வாங்கின பிரைம் மினிஸ்டர் இந்த ஒரு தூரம் வந்திருக்காருன்னா இதற்கு காரணம் அதிர்ஷ்டமோ ஃப்ளூக்கோ லக்கோ இல்லை, ஹார்ட் ஒர்க். மோடியுடைய உழைப்பு. மோடியோட உழைப்பு 24 மணி நேரமும் உழைப்பு. அவர் ஃபேமிலி புள்ள குட்டி ஒன்றும் கிடையாது, அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே. ஆஃபீஸு அதான் செக்ரட்டரியாக சொல்லுவாங்களாம், சார் வி கெட் பர்ன் அவுட், நீங்கள் 20 மணி நேரம் வேலை செய்கிறீங்க, எங்களால் 10 மணி நேரம் மேலே வேலை செய்ய முடியல. இப்போ அஜித் தோவல், நிர்பேந்திர மிஸ்ரா எல்லாரும் வரதுக்கு காரணமே அவங்களால வயசு இடம் கொடுக்கல. மோடி 75 வயசு ஆள் மாதிரி இல்லை, 40 வயசு ஆள் மாதிரி இருக்காரு. அப்படி இப்போ கூட 18 மணி நேரம் வேலை செய்கிறார். அந்த ஈடு கொடுத்து போகிற அளவுக்கு அதிகாரிகளுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஓகே. மோடி வந்து டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டாராம். டிவி பார்க்குற நேரம் ஒரு ஏதோ கணக்கு வச்சுருப்பேன், 8லேருந்து 8, 9லேருந்து 9:30 அந்த மாதிரி ½ அன் ஹவர் டிவி பார்ப்பாராம், நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை தவிர காலைல பேப்பர் படிப்பார். மீதி எல்லாமே அலுவலக சம்மந்தப்பட்டது, மக்கள் சம்மந்தப்பட்டது தான். ஓகே. சம்டைம் என்ன பண்ணுவாராம், அவர் அலுவலகத்துக்கு வர லெட்டரை அப்படியே ஒரு 50 லெட்டர் பிடிக்கிட்டு வந்துடுவாராம். ஒரு நாளைக்கு 1,00,000 லெட்டர் வரும், ஒரு 100 லெட்டர் எடுத்துகிட்டு வருவாராம். காரில் போகும்போது படிச்சுட்டே போவாராம். படித்தது வேணுங்கிற செக்ரட்டரி கொடுப்பாரு, வேணா அது கிழிச்சு போட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்த பிரதமர்கள் இந்தியாவில் மிக குறைவுன்னு நான் சொல்றேன். ஓகே சார், குறிப்பாக அந்த பிரதமர் வேட்பாளர் என்கின்ற இடத்துக்கு எப்படி வந்தார்? எல்லாரும் லெஜெண்டு. குறிப்பாக நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து நிதின் கட்கரியை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அருண் ஜேட்லி இருக்கார், சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கு, இவங்க எல்லாம் மீறி எப்படி சார் பிரதமர் வேட்பாளராக வந்தார்? அதுக்கும் வாஜ்பாய் ஒத்துழைப்பு இருக்கு. அந்த பிரதமர் வேட்பாளராக அவர் அறிமுகம் செய்யப்படுவதற்கு நான் ஒரு சின்ன காரணமாக இருந்தேன். ஓகே. ராஜ்நாத் சிங் நியூயார்க் வந்த பொழுது இப்போ அவர் கட்சி தலைவராக இருந்தார். ஓகே. அந்த பீரியடில் வந்து யார் பிரதமர் வேட்பாளர்னு முடிவு பண்ணல பிஜேபியில். எல்லாரும் நினச்சிருந்தாங்க வாஜ்பாயாக தான் இருக்கும். அத்வானி, ஏன்னா அத்வானி அதுக்கு முந்தின தேர்தல் 2009 வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தோற்று போயிட்டார். எஸ். ஸோ திருப்பி அவர் வைக்க வேண்டான்ற மாதிரி ஒரு அதெல்லாம் வயசாகிடுச்சு, வயசு மூவ் ஆகிடுச்சு. அப்போ ராஜ்நாத்தை வச்சு நம்ம எழுத வச்சு பிடிஏல கொடுத்து இப்போ பிரைம் மினிஸ்டர் நெக்ஸ்ட் கேண்டிடேட் வாஜ்பாயின்னு போட்டு விட்டோம். ஓகே. அது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்காக வந்து ஸ்பார்க் நல்லா வந்து பத்தி தீபமாக ஒழிது. ஆனால் இதற்கு வந்து எதிர்ப்பாளர்கள் இல்லாமல் இல்லை. நிதின் கட்கரிலேருந்து சுஷ்மா ஸ்வராஜ்லேருந்து அருண் ஜேட்லி வரைக்கும், ஜஸ்வந்த் சிங், சத்ருகன் சின்ஹா அத்தனை பேர் எதிர்த்தாங்க. ஓகே. அருண் ஷோரி கூட எதிர்த்தார். ஓகே. ஆனால் இந்த எதிர்ப்புங்கிறது மோடிக்கு ஜுஜிபி மாதிரி. ஏன்னா குஜராத்தில் அவர் இருக்கும்போது அவர் சந்தித்த எதிர்ப்பு எந்த முதலமைச்சரும் சந்திக்க மாட்டாங்க. அந்த சந்திப்பெல்லாம் சேலஞ்சை மீறி தான் வந்தார். ஸோ அவர் ஆல்ரெடி இது அனுபவம், எதிர்ப்புகளை மீறி வரக்கூடிய அனுபவம் குஜராத்லேயே கிடைச்சிட்டு அவருக்கு. ஓகே. ஓகே. அதான் சொல்லுவாங்க, குஜராத் முதலமைச்சர் மாதிரி இந்தியாவில் எந்த முதலமைச்சர் இருந்தால் துண்டைக்கான ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஃபீல் பண்ணார். இந்து முஸ்லீம் ரைட்ஸு,
கோத்ரா இது ட்ரெயின் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணார். அதுலேருந்து மீண்டு வந்தார். அதனால் என்ன ஆகிடுத்து, அவர் மேலே கட்சியில் ஒரு ஸ்டேஜில் வந்து நிதின் கட்கரியை ப்ரப்போஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் இல்லைங்களே. அதுக்கு பிறகு அவங்க ரீகன்சிடர் பண்ணி அரசாங்கத்தில் இவ்வளோ 15 ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த மோடியை பிரதமராக பண்ணால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சேஞ்ச் ஆஃப் மைண்ட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் அப்போ இருந்த ஆர்எஸ்எஸ் லீடர்கள், தலைவர்கள், முக்கியமான பிரமுகர்கள்லாம் ஆர்எஸ்எஸோட செல்லப்புள்ளியாக ஏன் இருந்தார்னா, அவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். ஆர்எஸ் தான் நம்ம பையன் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுல என்ன தப்பு, போடு அவர் பச்சா போடு அப்படின்னாங்களாம். அந்த பெரியம்தால் அசோக் சிங்கலே ஆதரிச்சிருக்கார். புலியாக இருப்பார் அவர். இந்துத்துவா வளரணும்னா மோடி பிரைம் மினிஸ்டர் போடு அப்படின்னு சுதர்ஷன்ஜி கூப்பிட்டு சொல்லியிருக்கார் அசோக் சிங்கல். ஸோ பல்வேறு காரணங்களினால் அவர் பிரதமராக வந்தார். அந்த பிரதமர் பதவியை பிரமாதமாக பயன்படுத்தினார். அவருக்கு இல்லை, நம்ம இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு இருந்தார், மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அது மாதிரி ஒரு டாலர் ஃபிகர் பார்க்க முடியாது. ஆனால் அவர் அந்த துறையில் அவர் செலுத்திய நேரம் மிக குறைவுமாக. இதை ப்ளே பாய் ஜாலியார் பாட்டுக்கு விளையாடுவார், இது போயிட்டு இருப்பார், இது பண்ணிட்டு இருப்பார். ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு 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 12 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை செய்கிற அளவுக்கு இல்லை. சாஸ்திரி அப்படி இல்லை, அவர் புலிப்பாய்ச்சல்ல பாஞ்சார். இந்திரா காந்தி எல்லாரோட தூக்கி சாப்பிடணும். ஆனால் இந்திரா காந்தி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் இருந்தால் அவன்கிட்ட. நான் இவ்வளோ நல்லது பண்ணாங்களோ அவ்வளோ தீமையும் பண்ணாங்க. ராஜீவ்காந்தி ஒரு சிறந்த அரசியல்வாதியாக உருவெடுக்கும் போது அன்ஃபார்ச்சுனேட்லி மறைஞ்சு போயிட்டார். நரசிம்மராவ் தான் வந்து நெஹ்ருக்கு அடுத்தபடியாக இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் பண்ணுங்கிற எண்ணத்தை விதைச்சது. நெஹ்ருவோட அதிகமாக இந்த கேபிட்டல் இந்த லைசன்ஸ் ராஜெல்லாம் வடடா அப்படின்னார். அதுக்கு பக்கபலமாக இருந்தது மன்மோகன் சிங். ஸோ மன்மோகன் சிங்கும் பிரதமராக வந்தார், 10 வருஷம் இருந்தார். அவர் நிறைய அறிஞர், திறமையான ஒரு அறிவாளி அரசியலில் வர்றது ரொம்ப ரேர். ஆனால் அவரால் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டணி நெருக்கடிகள் அதிகமாக போச்சு. மோடிகிட்ட இந்த எந்த பேகேஜுமே இல்லை. கூட்டணி நெருக்கடி இல்லை, பேகேஜ் இல்லை, லஞ்ச ஊழல் கிடையாது, பணம் சம்பாதிக்கணும் கிடையாது. கட்சிக்காரன் பார்த்துட்டே இருப்பார், எவனா பண்ணணும் அப்படியே தூக்கி விட்டுருவார். பல அமைச்சர்கள் பதவி போனதுக்கு காரணமே அவர் துபாயில் அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த அம்பாசிடர் சொன்னாராம், இந்த பங்களா இந்த மந்திரி வாங்கினது, இந்த மால் இந்த மந்திரி வாங்கினது சொன்னாராம், நோட் பண்ணிக்கோன்னாராம். டெல்லிக்கு வந்து அந்த மந்திரியில் தூக்கிட்டார். அந்த மாதிரி எங்கே இந்த இன்புட் கிடைச்சாலும், அது இல்லாமல் அவர் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்பை நெட்வொர்க் வச்சுருக்கார். அது எந்த பிரதமரும் பண்ணாது. எந்த அமைச்சர், எந்த கட்சி தலைவர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு வரும். எப்படி வரும்னு தெரியாது. ப்ரைவேட்டாக என்ன பேசினாலும் நியூஸ் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை வச்சிருக்கிறதுனால தான் அவரால் அந்த பதவியில் இருக்க முடியுது. ஆனால் அந்த பதவியிலிருந்து அவரோட தனித்தன்மை என்னன்னா, மோடி பிராண்டுன்னு ஒரு பிராண்டை உருவாக்கினார். ரேமண்ட்ஸ், பிலிப்ஸு, அந்த மாதிரி மோடிங்கிற ஒரு பிராண்ட் இந்தியாவில். மோடி ஷர்ட்டு, மோடி குர்தா, மோடி ஜிப்பா, மோடி பேண்ட் எல்லாம் அந்த மோடியை சுற்றி ஒரு தட் இஸ் அவரை வளர்த்துட்டார். அவர் எந்த அளவுக்கு அவரை வளர்த்துக்க முடியுமோ அந்த பிராண்ட் கட்சியை விட அதிகமாக வளர்ந்தார் நான் சொல்லுவேன். பாஜகவோட அதிகமாக வளர்ச்சி அவருக்கு இருந்து அந்த வளர்ச்சியெல்லாம் திருப்பி கட்சிக்கே கொடுத்தார். அந்த வளர்ச்சியை வச்சு நான் ஒரு அக்கா பையனுக்கு வேலையோ அண்ணா பையனுக்கு பிஸ்னஸோ வியாபாரமோ பண்ணி தரல, திருப்பி கட்சிக்கே போட்டார். அந்த மோடி பிராண்டுங்கிறது உலக லெவலில் பேசப்படுகிறது, விஸ்வகுருவா. அது இல்லாமல் அவரோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னன்னா, இந்தியர்களை தலை நிமிர வச்சார். முன்னெல்லாம் அமெரிக்கா ரஷ்யாலாம் போனால் அப்படி பப்பி நிற்போம், இப்போ அப்படி உட்காந்துருக்கோம். அதுக்கு வழிவகுத்தார். உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுக்கு ஒரு மரியாதை. இது வரைக்கும் நம்ம மற்ற பிரதமர்லாம் இருக்கும்போது இந்தியா ஒரு பொருட்டாக மதிதி கொடு. இப்போ இந்தியா என்ன சொல்கிறதுன்னு அமெரிக்கா ரஷ்யாவிலேருந்து எல்லா நாடும் காத்துட்ருக்கு. அந்த ஒரு 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 சாதாரண ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கா தொடங்கியவர் சர்வதேச தலைவர்களில் ஒருவராக மாறினார்னா அதற்கு பின்பு அவரோட கடும் உழைப்பும் கற்றுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. மோடியை பற்றி நிறைய பேசியிருக்கோம், குறிப்பாக அமித்ஷா பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். அந்த மோடி அமித்ஷா காம்போ எப்படி சார் உருவாச்சு? அது குஜராத்ல இருந்து எப்படி வந்து டெல்லி வரைக்கும் ஒன்றா வந்தாங்க? இந்த பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
குஜராத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அமித்ஷா மந்திரியாக இருந்தார். அமித்ஷாவோட செயல்பாடுகளில் ஈர்க்கப்பட்டவர் மோடி. ஏன்னா அமித்ஷா வந்து ஒரு லாயல் ஒர்க்கர். மோடி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார். ஆனால் மோடி எதிர்பார்க்கறத விட 200 மடங்கு 300 மடங்கு அதிகமாக செயல்பட்டார். ஓகே. குஜராத்தில் சொல்லுவாங்க, நண்பர்களை விட எதிரிகள் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து உங்கள் கூட இருப்பாங்க குஜராத்தில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அரசியலில். அது சிம்மன்பாய் பட்டேல், கேஷுபாய் பட்டேல் எல்லாரோட அனுபவம் இருக்கு அதில். ஆனால் மோடி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவரோட ஐஸ் அண்ட் இயர்ஸாக இருந்தவர் அமித்ஷா. ஓகே. குஜராத்லையும் சரி, குஜராத்லையும் சரி. மோடிக்கோசரம் சிறை சென்றார், காட்டி கொடுக்கல. அவரை காட்டி கொடுக்க சொல்லி எவ்வளவோ ப்ரெஷர் போட்டாங்க. ஓகே. அமித்ஷா, நீங்கள் மோடியை மட்டும் கை காமிச்சிரு, உன்னை நான் வெளியில் விட்டுறேன், என்ன வேணா பண்ணுறேன், நான் செத்தா கூட மோடியை காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ற கொள்கையில் இருந்தார். அதனால் அவரை முதல்ல கட்சி தலைவராக தான் போட்டாங்க. 2014 அவர் வந்து அவர் ஒரு சும்மா ஒரு எம்பியாக இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் பண்ணி கட்சி தலைவராக போட்டு அப்புறம் ஹோம் மினிஸ்டராக கொண்டாந்தார். மோடிக்கு என்னென்னா அவர் செய்யக்கூடிய வேலைகள் 4 ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தர் செய்கிறார். இரவு படுக்க போகிறதுக்கு 12 மணி 1 மணி, அது 4 மணிக்கு, அவர் 4 மணிக்கு அப்புறம் எழுந்திருக்க மாட்டார். அது எந்த நாடுக்கு போனாலும் குளிரோ வெயிலோ மழையோ பனியோ 4 மணிக்கு எழுந்திருப்பார். 4லேருந்து 6 பூஜை. அது என்ன நடந்தாலும் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அது நான் அந்த துர்கா பூஜை 4லேருந்து 6 பண்ணிடுவார். அமித்ஷாவா? ஆமாம், இல்லை மோடி. அப்படி ஒரு பர்சனல் லைஃப் அவரோட. அவர் தான் சொல்லுவாராம், எனக்கு உரிய நேரம் என்பது என்னோட பூஜை நேரமும் நான் ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்ற நேரம் தான் எனக்கு உரிய நேரம். ஈவினிங்கில் எப்பாவது அவங்க அம்மா இருக்கும்போது அம்மாவை பார்ப்பார், சிஸ்டர்ஸ் பிரதர் ஃபோனில் பேசுவாராம். அது கூட மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஃபோனில் பேசுவாராம், தினோடலாம் ஃபோனில் பேச மாட்டாங்க. அவருக்குரிய நேரம் வந்து அவரோட பூஜை நேரம், அவர் சாப்பிட்ற நேரம், குளிக்கும் நேரம், இதுதான். மற்றபடி அவருக்கு எந்த நேரம் வச்சுக்கிறதுல. அமித்ஷாவுக்கு பாதி பொறுப்பை கொடுத்துட்டார் மோடி. ஏன்னா அவர் இன்டர்நேஷ்னல் லெவலும் பார்த்துக்கணும், ஃபாரின் லெவலும் பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, எப்படி ஆட்களை சூஸ் பண்ணுறாரு. ஓகே. இப்போது ராஜீவ்காந்தி கூட சாம் பிட்ரோடாவை சூஸ் பண்ணார். சாம் பிட்ரோடா ஒரு டெலிகாம் எக்ஸ்பர்ட். ஓகே. அவர் சொன்னார், அவர் வந்து ராஜீவோட கிளாஸ்மேட். ராஜீவ், இந்தியாவில் என்ன ஒரு காலுக்கு 5 ரூபாலாம் சார்ஜ் பண்ணுறீங்க, லேண்ட்லைனுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க, கேவலமாக இல்லை? ஃபோனை முதல்ல உடச்சி போட்டு எல்லாருக்கும் ஃபோனை கொடுங்க, ஃபோன் இருந்தால் அந்த வியாபாரம் நடக்கும். ராஜீவ் எட்டல, அப்புறம் எட்டுது. இந்தியாவில் டெலிகாம் ரெவல்யூஷனை கொண்டு வந்து சாம் பிட்ரோடா தான். ஓகே. அந்த மாதிரி மோடி பிரதமராகும் பொழுது சீனியர்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்தார். வெங்கையா நாயுடு, ராஜ்நாத் சிங், அப்புறம் வந்து சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி எல்லாரும் கொடுத்தார். சில பேர் காலமாக போயிட்டாங்க, சில பேர் வந்து ஓய்வு பெற்றாங்க. அப்போ என்ன ஆகி போச்சு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதை யாரோ சொன்னாங்க, மோடி அரசாங்கத்தில் ஆங்கிலம் தெரியாத அமைச்சர்களும் அதிகம். ஆங்கிலமே தெரியாது, ஹிந்தி குஜராத்தி மட்டுமே தெரிந்த அமைச்சர்கள், பேர் சொல்ல வேண்டாம், அவங்க போடுற நோட்டெல்லாம் குஜராத்தி ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகே. ஒரு தமிழ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தானா காலி, அந்த லெவலில் அமைச்சர் வச்சுருக்காரு. ஓகே. ஃபாரின் செக்ரட்டரி ஐஎஃப்எஸ் லெவல்லையும் அமைச்சர் வச்சுருக்காரு. ஆமாம். ஹர்தீப் சிங் பூரி ஐஎஃப்எஸ் வெளிநாட்டு தூதர், இந்தியாவோட ஐக்கிய நாடுகள் சபையின் இந்தியாவின் தூதராக இருந்தவர். ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர், வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தவர், இப்போ அமைச்சராக மாறியிருக்காரு. அந்த மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள். இப்போ கைலாஷ் நாதன் பாண்டிச்சேரி கவர்னர் ஐஏஎஸ். ஸோ அவர் என்ன பண்ணாரா, நம்ம கட்சிக்காரங்களை மட்டுமே வச்சுட்டு ஆட்சி நடத்துறது கஷ்டம், கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு 30% வெளியிலிருந்து ஒத்த கருத்து உடையவர்களை உள்ள கட்சிக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி இழுத்து இப்போ ஜெய்சங்கர்லாம் சொன்னாங்க, ஐயோ அரசியல் வேணாம் எனக்குன்னு. ஜெய், நீ அரசியலில் ஜாயின் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை அரசியல் மேடையில் பயன்படுத்த மாட்டேன், உங்களை அமைச்சராக போடணுங்கிறதுக்காக நீங்கள் பிஜேபிக்கு வரணும். ஏன்னா பிஜேபி இல்லை ஒருத்தர் அமைச்சராக போட முடியாது. எதிர்கட்சிக்காரர் கேள்வி கேட்பான், நீ அரசியல் இந்திய அரசியல் இல்லை, தமிழ்நாட்டு அரசியல், எந்த அரசியல் பக்கம் போகாத. அவர் ஜியோ பாலிடிக்ஸ் ஃபாரின் டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சிக்கோ, எங்கிட்ட கொண்டாடாது. அவர்கிட்ட ஒரு மோடிட்ட ஒரு பழக்கம் என்ன, ஒருத்தர் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாருன்னா தலையிட மாட்டார். ஓகே. வெளியுறவுத்துறை அப்போ ப்ரீஃபிங் மட்டும் நடக்கும், அவர் பார்த்துப்பார்.
அந்த மாதிரி வேலை பலுவை பிரித்து கொடுத்துட்டார். ஓகே. இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஹர்தீப் சிங் பூரிட்ட கொடுத்துட்டார். எப்பா டவுட்னா மட்டும்தான் கேட்பாராம். மீதெல்லாம் அவர் ஓன் டெசிஷன். நீ எடுத்துக்கோ, நீ முடிவெடு. டீசென்ட்ரலைசேஷன். நாட்டுக்கு எது நல்லதுன்னு தெரியும், என்னோட கொள்கை தெரியும், 2 தெரியும் இல்லை, போ மீதி வேலையை பாரு. ஓகே. அப்படின்ற லெவலில் கொண்டாந்துருக்காரு. ஹர்ஷ் ஷிங்லான்னு முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் எம்பி ஆக்கியிருக்காரு. ஓகே. அடுத்து அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கப்படும். இந்த மாதிரி நிறைய வெளி உலகத்திலிருந்து அரசியல் சாராதவர்களை உள்ள இழுத்துன்னு வரதன் மூலமாக லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்படும் நம்புறாரு. ஓகே சார். குறிப்பாக அமித்ஷா பற்றி இன்னும் கொஞ்சம் பேசி ஆகணும் சார். குறிப்பாக கட்சி சார்ந்த எந்த ஒரு முடிவுகளையும் இப்போ வந்து மோடி எடுக்கிறது கிடையாதா? பிஜேபி அந்த இஷ்யூ, இந்த அலையன்ஸ் பேசுகிற இந்த பார்ட்டிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, இதெல்லாம் மோடி இப்போ பெருசாக தலையிறதே கிடையாதா? இல்லை, கட்சி மேட்டரில் மோடி கொஞ்ச நாளாக தலையிடுறது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா அவரால் முடியல. ஓகே. 75 என்னதான் எங்கே இருந்தால் கூட ஏஜ் இஸ் கேட்சிங் அப். டெலிகேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி டெலிகேட் பண்ணக்கூடிய முதலிடத்தில் இருப்பது அமித்ஷா தான். ஓகே. ஸோ கட்சி இந்த உள்நாட்டு விவகாரங்கள், மேஜர் இஷ்யூஸ் மட்டும் அவர் பார்த்துக்கிறார். ஓகே. இப்போ இந்த மணிப்பூர், கேரளா, அது இது இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் வந்து அமித்ஷாட்ட விட்டார். ஓகே. கூட்டணி கூட அமித்ஷாட்ட விட்டார். நீங்களே முடியும். ஏன்னா அமித்ஷா மேலே மோடிக்கு ஒரு அபரீதமான ஒரு நம்பிக்கை. ஓகே. நம்மளை மீறி எதுவும் தப்பு பண்ண மாட்டார். ஓகே. கரெக்டாக தான் பண்ணுவார். ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டார். எவ்ரி வீக்கோ ஒரு எவ்ரி டின்னரோ வாக்கிங்கோ whatever டைமில் அமித்ஷா அவர் பேசிப்பாங்க. நைட்டில் ஃபோனில் பேசிப்பாங்க. 2 பேரும் கூப்பிட்ற நேரம் 10-12 மணின்னு நினைக்கிறேன். என்னங்கிறத ஃபோனில் ப்ரீஃப் பண்ணிட்டு வர, அதை மட்டும் கேட்டுப்பார். ஸோ அமித்ஷா தான் இப்போ மோடியோட வலது இடது கரமாக இருக்காருன்னா அது அமித்ஷா மட்டும்தான். அவங்க 2 பேருக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. வரவுன்னு சொன்னால் கூட நான் நம்ப தயாராக. நகமும் சதையுமாக இருக்கிறது மோடி அமித்ஷா. அதாவது கலைஞர் பேராசிரியர் நட்பு மாதிரி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே சார். அதாவது எப்பேற்பட்ட பிளவு வந்த போது கலைஞரை விட்டு பேராசிரியர் போகல, அது மாதிரி தான் மோடிக்கு வந்து அமித்ஷா இருக்காரு. அமித்ஷா வந்து மோஸ்ட் லாயல் பர்சன் டு மோடி. ஓகே. மோடி மட்டுமே. மோடி லாயலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர், அஜித் தோவல், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. மோடி என்ன எதிர்பார்க்குறாருன்னா லாயல்ட்டி தான் அவருக்கு முக்கியம். ஓகே. நீங்கள் கொஞ்சம் எஜுகேஷன் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும், அமித்ஷா ஒன்றும் பெரிய கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ பிஹெச்டியோ கிடையாது. அவரும் ஒரு ஸ்கூல் ஒரு ஏதோ ஆவரேஜாக படித்தவர் தான். மோடி எதிர்பார்க்கறது எல்லாமே லாயல்ட்டி. ஓகே. எனக்கு நம்பிக்கையாயிரு, நான் சொல்கிறத நீ பண்ணு, உன் வேலையை பண்ணிட்டு போ அப்படிங்கிற காரணத்தினால சில பேரெல்லாம் வச்சிருக்காரு. ஓகே சார். என்னதான் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பாக மோடி இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை மீறி வந்து மோடி வளர்ந்து விட்டாரு. நீங்களா நானாங்க ஒரு போட்டு பார்க்கலாங்கிற எக்ஸ்ட்ரீமுக்கு கூட வந்து பிஜேபி போச்சு. அதன் காரணமாக நட்டா என்ன பேசினார்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ எப்படி சார் அந்த உறவு இருக்குது? ஓரளவுக்கு செட்டில் ஒன்று ஆயிடுச்சா? ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குமான மோதல் என்பது செட்டில் ஆயிடுச்சா? மோடி மீது சில வருத்தங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு 1-2-3 ஆண்டுகளாக இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது வருத்தம் என்னன்னா, மோடி மேலே வருத்தத்தை விட தனி மனித வளர்ச்சி என்பது ஆர்எஸ்எஸ்ல கிடையவே கிடையாது. ஓகே. அத்வானியோ முரளி மனோகர் ஜோஷியோ யாருமே தனி மனித வழிபாடே கிடையாது. அது ஹெக்டே அவர் காலத்திலேருந்து அவங்க கட்சி ஆரம்பித்த தலைவர்களேருந்து யாருமே முன்னிலைப்படுத்தினது. ஆனால் மோடி விஷயத்தில் ஏன் ஜஸ்டிஃபை செய்யப்பட்டது என்றால், மோடினால தான் வாக்கு வந்தது பிஜேபிக்கு. ஓகே ஓகே ஓகே. பிஜேபினால மோடி வரல, மோடினால பிஜேபி. ஓகே. ஸோ பிஜேபி ஆட்சி மத்திய அரசாங்கத்தில் 3 தடவை, 2 தடவை ஃபுல் மெஜாரிட்டி, 3வது தடவை கூட்டணியோட வந்ததுன்னா கூட அதற்கு மோடி தான் காரணம். ஆர்எஸ்எஸ் நம்பது விச் இஸ் ப்ராக்டிக்கல். ஸோ என்னதான் மனசு வார்த்தை இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு உரசல்கள், முட்டல்கள், மோதல்கள் இருந்தா கூட மோடியை விட்டா ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கு இப்போ ஆள் கிடையாது. என்னதான் நீங்கள் நிதின் கட்கரி வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம், இது என்ன ஆகும், தமிழ்நாட்டில் அண்ணாமலை நயினார் மாதிரி ஆயிடுமோன்ற பயம் வருது. ஓகே ஓகே. ஒரு பெரிய ஒரு பாப்புலர் ஃபிகர் எடுத்துட்டு ஒரு சின்ன ஃபிகரை போட்டால் திருப்பி மோடிக்கு ஸ்டேச்சராக பிஜேபியில் மோடி 1ன்னா 100 தான் இருக்காங்க. இப்போ 99 யாருமே, ஜெயலலிதா சொல்லுவாங்க ஒன்லி இந்திரா காந்தியை சொல்லுவாங்க ஒன்லி மேன் இந்த கேபினெட்டுமாங்க. ஓகே. அந்த அளவுக்கு கிண்டல் போனாங்க. அந்த மாதிரி இந்தியா அந்த மாதிரி மோடிக்கு நிகராக ஒரு 10 மைல் சுற்று வட்டாரத்தில் யாருமே இல்லை. ஓகே. அதனால ஆர்எஸ்எஸ் வந்து மென்னு முழுங்கி கொஞ்சம் சொல்றது, கொஞ்சம் சொல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றது, அதுவும் தர்ம சங்கடமான நிலைமையில தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களை வளர்ப்பதில் ஆர்எஸ்எஸ் கிளாடி ஆச்சு சார்.
ஆர்எஸ்எஸ் உடைய வளர்ப்பு தான் மோடிக்கு பதிலாக அந்த இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வரதுக்கும் ஆர்எஸ்எஸ்ல ஆள் இருப்பாங்கன்னு கேட்கிறேன். மோடி வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்பார்த்த அளவோட 1000 மடங்கு மேல போயிட்டாரு. ஆர்எஸ்எஸ் நினைச்சது மோடி பிரதமராக வருவார், அவர் வேலையை போனார், ஒழுங்கா போனார், லஞ்சம் ஊழல் இருக்காது, ஒரு பிரமாதம் ஆட்சி கொடுப்பாரு, ஏதோ வாஜ்பாய் மாதிரி பண்ணுவார். இவர் எங்கேயோன்னா போயிட்டார். இப்போ நினைச்சு பார்க்க முடியாத லெவலுக்கு போயிட்டார். உலக தலைவர்கள் ஒருவராயிட்டார். ட்ரம்ப்பே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வச்சுட்டார். இது ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பயத்தை உண்டாக்குறதுன்னா, இவர் நிரந்தரமா இருந்துட்டாருன்னா என்ன பண்றது? ஓகே, அந்த ஒரு பயம் உள்ள ஆர்எஸ்எஸ் எப்பவுமே இந்த மீட்டிங்ல பேசும், பைடெக்ல எப்பவுமே அது வந்து ஆதரவு எதிர்ப்பு எல்லா விதமான விவகாரங்களையும் அலசி ஆராயும். அப்போ மோடியை வந்து இர்ரீப்ளேசபிள்னா அப்போ இன்னும் 10 வருஷத்துக்கு யாரும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதா அப்படின்ற ஒரு பேச்சு எழுது. அதனால கொஞ்சம் அடக்கி வைக்கலான்னு. இன்னொரு செக்ஷன் சொல்றாங்களா, நீங்க மோடி எடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, திருப்பி காங்கிரஸ் வந்துடும், வந்தா உங்களை அழிச்சிருவோம். மோடி இருந்தா பரவாயில்ல, மோடியே இருக்கட்டும், தப்பு பண்ண நடந்தா பரவாயில்ல, என்ன பண்ணிக்கிறார், அவரை வளர்த்துக்கிட்டுமே, பெண்ணே போ, அவரை வளர்க்கறதுனால என்ன கட்டது, அப்படி 2 விதமான கருத்துக்கள் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இருக்கு. ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக மோடியுடைய கடந்து வந்த வாழ்க்கையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தில் ஆரம்பித்து எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக வந்தார், உள்ளுக்குள்ள மோடியை பற்றி பல்வேறு தெரியாத தகவல்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக ஆர்எஸ்எஸ்லேயே மோடிக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இருக்காங்கிற ஆர்எஸ்எஸ் இன்சைட் இன்ஃபர்மேஷனையும் சொல்லியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.